ஸோ இன்னைக்கு என்ன சேலஞ்ச் ரெண்டு பேரும் பண்ண போகிறோன்னா, ஸோ கார் வர்சஸ் பைக். ஸோ காரில் எவ்வளோ earn பண்ணலாம், பைக்கில் என்ன earn பண்ணலாம். 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 6 மணிக்கு ஒரு இடத்துல கரெக்டாக வந்து மிட் பாயிண்டில் மீட் பண்ண போகிறோம். டெலிவரி கொடுக்கணுன்ட்டு வேகமாக போகாதீங்க. வேகம்லாம் ஓட்டவே மாட்டேன். மனசில் பட்டது ஒன்று சொல்கிறேன். போகிறேன். தேவையான ரோடுக்கு தேவையான ஸ்பீடு. அதுதான் கரெக்டு. நன்றி ஐயா. எல்லாங்க கரெக்டாக வந்துட்டான் மச்சான். பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 4000 ரூபாய் ஓட்டு வந்துட்டான். போகலாம்ல. நன்றிண்ணா ஐயா. வணக்கம். எல்லாரும் யூடியூபர் பொருள் அதாங்க. ஏங்க இது இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க அடையாறு, அதை எடுத்துட்டேன். பின்னாடி மூட்டை மாரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் பெருசு. அது பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் இன்னொரு ஆர்டர் எடுத்துக்கிறேன் பள்ளிக்கரணை. இதுக்குள்ளே டிராஃபிக் ஆகுது, அதனால் இந்த சந்தில் பூந்துட்டேன். என்னன்னா இப்போ இந்த பார்சலை எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டு தான் அந்த ஆர்டர் எடுக்கணுங்க. அந்த ஆர்டர் இடத்துல இதை கூட்டின்னு போனோன்னா அவர் ஏற்கனவே ஸ்கூட்டர் ஆர்டர் போட்டுக்கிறாரு. இதை எங்கேயாவது வச்சுட்டு தான் போகணும். பார்த்துக்கலாம் வாங்க. அங்கே கிட்ட போட்டு வேஸ்ட்டு துணி தாங்க. அந்த வேஸ்ட்டு துணியில் இருக்காது, பெரிய பெரிய கம்பெனி போவோம்ல, அந்த துணி தான். 396 அது வந்துச்சு. இது ஒரு 313. ரெண்டுமே 300 தான். சரி, ஒன்றா எடுத்துன்னு போனால் ஒரு 300, இப்படியே ஒரு 600 கிட்ட வராங்க. இந்த 2 ஆர்டரை ஒழுங்காக எடுத்துன்னு போய் குத்தால. அதுதான் சரி தூக்கிட்டேன். பார்ப்போம் வாங்க. ஸோ 4வது ட்ரிப்பு வந்துச்சு. எவ்வளோனா, எங்கேருந்து கிண்டி ரேஸ் கோர்ஸ் அங்கேருந்து மயிலாப்பூர் 249 ரூபா. ஸோ வண்டி இறக்கும் போது கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணும் போது எவ்வளோ வருது தெரில. அந்த பில் வந்து இறக்கிட்டு சொல்கிறேன். பிக்கப் லொக்கேஷன் போயிட்டுருக்கேன். 1.5 கிலோமீட்டர் வந்து காட்டுது வேளச்சேரிலேருந்து போயிட்டுருக்கேன். ஸோ பார்க்கலாம் அப்கமிங் என்ன, அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு என்ன ட்ரிப் எடுக்கிறேன்னு அது சொல்கிறேன். தூக்கமாக சாப்பிட்டு வந்தேன். பார்க்கலாம். இன்றைக்கி சேலஞ்சில் முடிக்கிறோம், அவனை பறக்க விட்றோம். அதுதாங்க. எங்க அதுக்குள்ளே வந்துட்டேன். ஏன்னா துணி மூட்டையை காணான்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே இறக்கி வச்சுட்டு வந்துட்டேன். அவங்க உள்ளே போனாங்கன்னு வச்சிங்களேன் கற்றுவாங்க. இதை வச்சு நீ எப்படிப்பா போவ அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதனால் நான் அந்த இது வந்து செக்யூரிட்டி இருந்தார் ஃப்ரண்ட்டில், அவர்கிட்டயே கொஞ்சம் பேசி, அண்ணா இங்கே தானே ஸ்டாக் ஏரியான்ட்டு இருக்கு அண்ணா, ஸ்டாக் ஏரியா தானே? இல்லை ஃபோன் பண்ணுறேன். இங்கே தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சார் லஸ்ஸு விடாரு. ஸோ ட்ரிப்பு வந்து முடிச்சிட்டோம். 267. அடுத்த ட்ரிப்பும் அசைன் ஆகிடுச்சு. எவ்வளோ அமௌண்ட்னா 360 அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. மயிலாப்பூர்லேருந்து அம்பத்தூர். அதையே முடிச்சுட்டு வரேன். கண்டிப்பாக வந்து பேசுகிறேன். இருக்கிற மாரிக்கும் அதுதான் அது அப்படியே போட்டுருந்தீங்கன்னா அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். போகலாம்ல. நன்றிண்ணா. ஐயா வணக்கம். எல்லாரும் யூடியூபர் பொருள் கேமரா ஆன் பண்ணல. இப்போ அது மேட்ரு இல்லை, அவர் வீடியோ பார்ப்பாரு இந்த பையன் எவ்வளோ கோல்மால் பண்ணிக்கிறாருன்ட்டு. இப்போ இந்த இன்வெர்ட்ரு எடுத்தேன் பார்த்தீங்களா, அதை தூக்கி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். வெயிட்டு கம்மி தான், 5 கிலோ ஆனால்
வாட்ச் கொஞ்சம் பெருசு பத்தோம், இந்த இடம் பத்தோம். அது ஆனால் ஒழுங்காக கட்டிடல, இல்லைன்னா ஆனால் அது ரொம்ப கஷ்டம். காசு காசு ஆ ஆ ஆ அப்படிலாம் ஒன் வரேண்ணா. அதாங்க எடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஆடே அது குத்துட்டே போகலாங்க. ஓகே தான், ஓட்ட முடியும், மேனேஜ் பண்ணிடுவேன். ஹெல்மெட் வச்சுன்னு ஓட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏங்க 3வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டாங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா ரோப்பு அருந்துச்சுங்க, அது மூட்டை பெருசாகிறதுனால. நான் அதுக்கடுத்து ஒரு ரோப்பு பேலன்ஸுக்கு ஒரு ரோப்பு வச்சுருப்பேன், அதுவும் எப்பயோ அறுந்தது. அந்த ரோப்பை மேனேஜ் பண்ணி பாதி கட்டி விட்டாங்க. அப்போ வேறு இது எங்கே கொடுக்குதுன்னே தெரிலங்க. ஸோ இந்த ட்ரிப்பும் வந்து முடிச்சாச்சு. எவ்வளோனா 367. மொத்தமாக எத்தனை ட்ரிப் முடிச்சிருக்கோன்னா ராபிடோவில் வந்து ஒரு 4 ட்ரிப்பு, ஸோ ஊபரில் வந்து ஒரு 2 ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். ராபிடோவில் 4 ட்ரிப்பு, ஊபரில் ஒரு ட்ரிப்பு, 5 ட்ரிப்பு வந்து முடிச்சிருக்கோம். 1500 முடிச்சிருக்கோம். இன்னும் 2 மணி நேரம் டைம் வந்து இருக்குது. 2 மணி நேரமா 3 மணி 4 மணி ஆயிடுச்சா, 5 6 இன்னும் 2 மணி நேரம் டைம் இருக்குது. ஸோ 2 மணி நேரத்தில் என்ன ஓட்ட முடியுமோ அதை ஓட்டிடலாம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். கார் வச்சுக்கிற நானே இப்படி குழம்பினுக்கிறேன், என்னன்னு தெரில. ஓட்டலாம், பிரச்சனை இல்லை, ஜாலியாக தானே ஓட்டுறோம், பார்க்கலாம். வெள்ளை ஆமாம், பார்த்துட்டேன். அந்த கரெக்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், வராங்க ஐயா. இந்தாங்க இந்த மூட்டை தான். வேகம்லாம் ஓட்டவே மாட்டேன். ஆ ஆ அதுதான் கரெக்டு. நன்றி ஐயா. டெலிவரி கொடுக்கணுன்ட்டு வேகமாக நான் வேகமாகவே ஓட்ட மாட்டேன். அந்த எதுனா ஒரு ஆர்டர் மாட்டோம், அப்போ தான் நான் முயற்சிப்பேன். இதோங்க குத்து முச்சாச்சு. இந்த ஆர்டருக்கு ரோப்பாக இருந்தாலும் நான் 350 ரூபா தான் கேட்டேன். ஏன் தெரியுமா, போதும் அது மூட்டை எறி விட்டோன்னு தாங்க கொஞ்சம் மூச்சே விட மாதிரி இருக்குது. டைம் பார்த்துங்க, 4:13. சரிங்க, இந்த ஆர்டருக்கு 12 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நெக்ஸ்ட் ஆர்டருக்கு போய் கொடுத்துடலாம். அங்கேருந்து ஒரு ஆர்டரு எடுத்துருவோம், நம்ம எடுத்துகிட்டு அப்படியே வீட்டு பக்கமாக விடுவோம். எப்படியும் 6 மணிக்கு வர மாரி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த ட்ரிப் வந்து எடுத்தாச்சு. எங்கே இருந்தேன்னா அம்பத்தூர் எஸ்டேட்லேருந்து ஊரர்கிட்ட போகிறோம். ஸோ இது வந்து 10 கிலோமீட்டருக்கான ட்ரிப்பு. ஊபரில் ப்ரியாரிட்டி ட்ரிப்பு, ரேரு பட் வளர்ந்துருக்கு. அது எப்படி ராபிடோவில் நம்ம ப்ரீமியம் ட்ரிப்புன்னு சொல்கிற மாதிரி, ப்ரீமியம் ப்ரியாரிட்டின்ற மாதிரி ஊபரில் இது ப்ரியாரிட்டி ட்ரிப். மோஸ்ட்டாக கோ தான் வந்து விழும், ப்ரியாரிட்டி சம்டைம்ஸ் வந்து விழும். அந்த சம்டைம் ட்ரிப்ஸ் மாதிரி தான் இந்த ட்ரிப்பு. ஸோ கஸ்டமர் லொக்கேஷன் கிட்டே நம்ம வந்தாச்சு. ஸோ கஸ்டமரை பிக் பண்ணிடலாம். ஸோ ட்ரிப்புக்கான அமௌண்ட் வந்து 257 வந்து காட்டுச்சு. மேபி ஊபர்ன்றது வந்து நம்ம கரெக்டான அந்த அமௌண்ட் எவ்வளோ பிடிப்பாங்க, எவ்வளோ நம்ம கைக்கு வரும்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதனால தான் நான் வந்து அமௌண்ட் வந்து மோஸ்ட்டாக சொல்ல மாட்டேன். மேபி 257 கிடச்சிருக்கு. கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ அங்கே பேமெண்ட் போய், இல்லை சம்டைம்ஸ் ஃபுல்லாக கூட வரும். ஸோ என்ன பேமெண்ட் வருதுன்னு பார்க்கலாம். கஸ்டமரை நம்ம பிக் பண்ணிக்கலாம்.
ஆர்டருக்கு ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டேன். கால் பண்ணோம். கரெக்ட். நான் அவருக்கு ஃபோன் பண்ணு. சரி, நான் அவருக்கு ஃபோன் பண்ணு. சரிங்கண்ணா. ஓகேண்ணா. சரிங்க. இதை குத்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. இதான் இருக்கிறாரு போல. பேமெண்ட் வாஸ் கேஷ் ஆர் ஸ்கேனர் சார்? ஸ்கேனர். Amount was 274. Mobile, I'll scan and 274 amount was. Yeah, thank you. ஸோ லாஸ்ட் ட்ரிப் வந்து முடிச்சிட்டோம். எங்கன்னா போரூர்கிட்ட 274 கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ணியாச்சு. அடுத்த ட்ரிப்பும் அசைன் ஆகிடுச்சு. அதே போரூர்லேருந்து கொரட்டூர் வரைக்கும் கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 6 மணிக்கு திருப்பி கிரவுண்டுக்கு போகணும்ல. ஹலோ இன்னும் கனெக்ட் ஆகலை கால். ஹலோ சார், ஊபர் சார். சார் ஒரு 6 நிமிஷம் காட்டுது. இப்போ ஒரு ட்ராப் ஒன்று முடித்தேன். 6 மினிட்ஸ் காட்டுது. வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே. ஸோ ட்ரிப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ட்ரிப் அமௌண்ட் வந்து 360 சம்திங் ஆக்சுவலி நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். அது லாஸ்ட்டாக காட்டின அமௌண்ட் 250, பட் 274 சம்திங் வந்து நம்ம கஸ்டமர் பே பண்ணாங்க. 272 தான் நம்மளுக்கு. அந்த லாஸ்ட் அதுக்கு முன்னாடி ட்ரிப் மைனஸ் ஆனது. அது எப்படி ஊபர் கால்குலேட் பண்ணுறாங்க? சில நேரத்தில் நம்ம கிட்ட எடுக்கிறாங்க, திருப்பி கொடுக்குறாங்க. பட் ஓவரால் எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த நாளோட கடைசி வந்து நம்மளுக்கு என்ன காசு அந்த காசு வந்து வந்துடும். ஸோ நடுவில் நம்ம செக் பண்ண முடியாது. அப்புறம் பெங்களூர்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரை கேப் தான் ஓட்டுறாராம். ஷிஃப்ட் ஆட்டோமேட்டிக் சிஎன்ஜி வெளியே ஃபிட் பண்ணியிருக்கேன், வண்டி ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரா. அவர் நைட்டில் மட்டும் தான் ஓட்டுறாராம். செட் ஆகிடும். பட் நம்மளுக்கு அது வேணாம். ஏன்னா உடம்பு போயிடும், ஹெல்த்து போயிடும். நம்ம ஆட்டோமேட்டிக் ஷிஃப்ட்டு அவ்வளோ எடுத்து நம்ம அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு ப்ரோ ஓட்டுறாரு. பட் அது நல்ல விஷயம். பட் எனக்கு வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வண்டி எடுத்து ஓட்டணுன்னா நம்ம ஓட்டுறது ஒரு டாஸ்க்காக ஓட்டுறோம். ஸோ இது முடித்தோன்னே என் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நான் இதை ஓட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் ஓட்டுறேன். ஸோ ஒரு அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக் ஓட்டுறது நான் இப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி கேட்குறேன். மேபி ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்கலாம். நம்மளுக்கு தெரிய வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி ஆட்டோமேட்டிக்கு சிஎன்ஜி நைட் மட்டும் தான் ஓட்டுறாராம். சரி, ஓகே, நல்ல விஷயம். நீங்கள் நல்லா ஓட்டுங்க ப்ரோ. பட் உங்கள் வேலை அது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்குது, உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஒரு இதில் போயிட்டுருக்கேன். ஸோ சொல்கிறேன். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, ப்ரோ கமெண்ட் பண்ணார், நீங்கள் இருக்குது ப்ரோ, நீங்கள் நைட் ஓட்டலாமே சஜஸ்ட் பண்ணார். நம்மளுக்கு டே வந்து நைட்டு தான் ஓட்டியிருந்தேன் ஃபஸ்ட்டு, ஏசி சரி இல்லைன்னு சொல்லிவிட்டு. பட் இப்போது வந்து மாற்றியாச்சு, நார்மல் ரொட்டி தான் மாற்றிக்கிட்டோம். ஸோ இந்த ட்ரிப் வந்து போரூர் பிக்கப்பு 1.5 கிலோமீட்டர் பிக்கப் போயிட்டுருக்கேன். அங்கேருந்து கொரட்டூர் ட்ராப். இந்த ட்ராப்பை முடிச்சுட்டு எவ்வளோ டைம் ஆகுது? இதே 5:30 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து சின்ன ட்ரிப் எதனா இருந்தால் 6 மணிக்கு கிரவுண்டுக்கு போயிடணும். ஏங்க இப்போ சாப்பிட்டேன் கறி குழம்பு தான் முடிச்சுட்டு நிற்கல. சாப்பிட்டுக்கும் போதே ஒரு ஆர்டர் போட்டாங்க கீழ்பாக்கு. சரி, அதை எடுத்துட்டு கால் பண்ணி கேட்டால் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கேன்சல் பண்ணி விட்டாங்க. அதுக்கு ஏன்னா அது பிக்கப்பு 4 கிலோமீட்ரு, அது வேறு. அதை விட்ருங்க. அதுக்கடுத்து திருப்பியும் ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி சேட்பட்டு ஆர்டர் போட்டாங்க எங்கள் வீட்டாண்டிய. சரி, அதுவும் தூக்கலான்னு பார்த்தா அதே வேறு யாரும் எடுத்துட்டாங்க. திருப்பியும் அந்த கீழ்பாக்கு சொன்னால அது கேன்சல் பண்ணிட்டாங்க. திருப்பியும் அதே சேட்பட்டை போட்டாங்க. நான் தூக்கிட்டேன். போவோம். கால் பண்ணி கேட்டேன், கன்ஃபார்ம் தானா? பள்ளிக்கரணையில் பிக்கப்பு, சேட்பட்டில் ட்ராப்பு தானே? ஆமாம் அப்படின்னேன். ஓகே. கர்ணா தான் கால் பண்ணுறான். சொல்லு கர்ணா. சொல்லு, ட்ரிப்பில் போயின்னுக்கிறேன்ப்பா. சொல்லுப்பா. அதான் வீட்டான எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே தான்.
அப்படியா? ஆமா அப்படிதான். எங்க அந்த சேட்பேட் ரோடு அங்க பின்னாடியா? நிக்கோபார் ரோடு தெரியும். அதான் மெயின் ரோடு அதானே? ஆமா அப்படியே வச்சு அங்கேயே பேசி முடிச்சுட்டு அங்கேயே எதுனா ஒரு கடையில சும்மா ஒரு இது மாதிரி யார் வேணா அவங்க ட்ரீட் வாங்கி கொடுக்குற மாதிரி சும்மா. சரி 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 அது கரெக்டா இருக்கும். ஏன்னா லேப்டாப்ல ஏத்தணும்டா, இல்லைன்னா நாளைக்கு வரலாம் இதுக்குன்ட்டு. சரிப்பா அதனால சொல்றேன். சரி ஓகே. பிக்கப் பண்ணால் தான் போயின்னுக்கிறேன். பார்ப்போம். 5:03க்கு பிக்கப் பண்ணுவேன். என் ஃப்ரெண்டு 6 மணி வரைக்கும் ஓட்டலாம் நிற்கிறான். பார்ப்போம். நான் சேட்பட்டு வேறு போட்டாங்க. போகிற வரல என்ன ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா எடுக்கலாம், இல்லைன்னா சேட்பட்டில் போயிட்டு அப்படியே இருக்கலாம். சரிங்களா? போயிட்டு ஏன்னா நான் லேப்டாப்லாம் எடுத்துன்னு வரணும். லேப்டாப் எடுத்துன்னு வந்து நான் தான் இந்த வீடியோ எடிட் பண்ணணும் எப்படியா. அதனால் அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு. கடைசி ஆட்டுறோம். கடைசியாக தெரில, இன்னொரு ஆர்டர் கூட எடுக்கலாம். அதாங்க இந்த பாருங்க, இதுதான் பார்சலு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இன்னொரு ஆர்டர் போட்டாங்க. புதுப்பாக்கமோ ஏதோ ஒன்று போட்டாங்க, அது எடுக்கலை. எடுத்துருந்தா நல்லா இருந்துருங்க. ட்ரிபிள் கன்னு கிட்ட நினைக்கிறேன். போகிற வழியிலே அப்படியே குத்துட்டு அப்படியே போக வேண்டியதான். சேட்பட்டில் குத்துட்டு போயிட்டு வீட்டில் போயிட்டு லேப்டாப்பை எடுத்து ஏற்றி விட்டு அவனுங்க அமுச்சு ஸ்டீம் முட்டாய்க்கு போயிடலாம். யார் வின்னரோ அவங்க, ஏன்னா எங்கள் வீட்டாண்ட அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போயிட்டு யார் வின்னரோ அவங்களுக்கு ஸ்டீம் முட்டாயில்னா ஒரு இதுமாரி ஸ்நாக்ஸோ ஏதோ. பண்ணிட்டீங்களா? பண்ணி பேக்ல தூக்குங்க. ஓகே. அமௌண்ட் காட்டுந்து வந்து எவ்வளோ காட்டுச்சு? 267 தான் உங்களுக்கு பேமெண்ட் ஆச்சு. இதுதான் எதிர்பார்க்கும் போது அமௌண்ட் வந்து வராது. எனக்கு 360 370 சம்திங் எனக்கு அமௌண்ட் காட்டுச்சு. பட் வந்தது பார்த்தீங்கன்னா 267. பாதின்ற மாதிரி. வெறுப்பா இல்லை? இவ்வளோ காசு எப்போ வேணும்னா அப்போ வராது, எதிர்பார்க்குற நேரத்தில் தான் நம்மளுக்கு. ஹலோ, வேறு கரெக்டாக தான். ஹலோ சார், ஊபர் சார். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஒரு ட்ராப் ஒன்று முடித்தேன். ஓகே, நான் வந்தேன். ஒரு 5 மினிட்ஸ். ஸோ லாஸ்ட்டு ட்ரிப்பு அமௌண்ட் வந்து 267. 16 கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட 360 ரூபா வர வேண்டிய இடத்துல 267. ஊபருக்கு வந்து அந்த ஃபீ வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் 267. இப்போ அடுத்த ட்ரிப் வந்து விழுந்திருக்கு 240 அப்படின்ட்டு. அடுத்த ட்ரிப் வந்து விழுந்திருக்கு 240. எங்கே இருந்துன்னா அதே கொளத்தூர் கிட்டத்தட்ட கொளத்தூர் செந்தில் நகர் ஆப்போசிட்டு, அதனால கொரட்டூர்னு வருது. ஸோ அதனால் இந்த ட்ரிப்பு 240 அம்ஜகரி வரைக்கும் காட்டுது. எவ்வளோ வருதுன்னு தெரில, பார்க்கலாம். நண்பர்களே, கரெக்டாக டி நகர் பிரிட்ஜு மேலே தான் இருக்கிறோம். அழகாக பார்ப்போம். இன்றைக்கி அவன் எவ்வளோ ஓட்டியிருப்பானே தெரியாது. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஓட்டின இதுலலாம் நாங்கள் எப்படி ஓட்டோன்னா கொலாப் பண்ணி போடுறோன்ற போது சொல்கிறேன்னா அதெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் வந்துக்குதுன்னு கேட்டுருவேன் முன்னாடியே. ஆனால் இவங்ககிட்ட அப்படி கேட்கல. போய்ட்டு டைரெக்டாக போய்ட்டு அங்கே எவ்வளோ எடுத்தான் அப்படின்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கின்னு இவ்வளோ ப்ராஃபிட்டு, டீசல் எவ்வளோ போயிடுச்சு, பெட்ரோலு எவ்வளோ போயிடுச்சு அப்படின்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்மளோட பிளானு. அதுக்கடுத்தது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஸ்டீம் மிட்டாய் ஒன்று இருக்கும். அங்கே போய்ட்டு யார் வின்னரோ அவங்களுக்கு ட்ரீட் வாங்கி கொடுக்குற மாரி அப்படி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா என் ஏரியாவுக்கு அவர் சொல்லிட்டேன். இப்போ காலையில் அவர் ஏரியாவுக்கு போயிட்டோம்ல, அதனால் ஈவினிங் வந்து அவன் வந்து என் ஏரியாவுக்கு வந்துடுவான். வந்துட்டு அதுவும் இல்லாமல் வறுத்து வந்து எதுக்குன்னா லேப்டாப்பில் அந்த வீடியோ ஏற்றணும்ல, இன்றைக்கே போஸ்ட் பண்ணணும் பாதி.
அதனால் லேப்டாப்பில் ஏற்றிடுவேன். ஏற்றிட்டு அவன் எப்படி வீடியோ எடுத்துக்கிறானே தெரில, பார்ப்போம். நல்லா தான் எடுத்துருப்பான் அவன். காரில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், பைக்லனா கூட நம்ம இப்படி வீடியோ எடுத்துடலாம். அதை ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே இது பண்ணிப்பான். அதுவும் இல்லாமல் கஸ்டமரை எடுக்கிறது வேறு ரொம்ப கஷ்டம், பேசக்கூட முடியாது. அவன் வேறு நல்லா அந்த விமல் ஒரு 10ல் என் சிரிப்பு வந்து சூர்யா மாரியே இருக்கும்ன்ட்டு சிரிப்பாக இருப்பாருங்க, அந்த மாரி சிரிப்பான் அவன். 290 திருவொற்றியூர். எங்கள் டைம் பார்த்துங்க, கரெக்டாக முச்சாச்சுன்னு நினைக்கிறேன். சொன்ன டைமுக்கு முச்சாச்சுங்க. 5:56. 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே முடிக்கணும்னு சொன்னாங்க. நான் முடிச்சிட்டேன். அவன் எப்படியோ முடிக்க மாட்டான், இன்னும் டைம் எடுத்துப்பான்னு நினைக்கிறேன் அவன். பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணோன்னே வருவாங்க. நான் போயிட்டு அதுக்கடுத்தது யார் வின்னருன்னு பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு முடித்து கரெக்டாக யார் வின்னர் பார்த்துட்டு அதுக்கடுத்தது யார் தோத்தாங்களோ அவங்களுக்கு இது பண்ணலாம். ஜெயிக்கிறது கஷ்டம்தான், இருந்தாலும் அவனுக்கு கேஸ் இதெல்லாம் போக எவ்வளோ எடுக்க முடியுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் இதுவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. ஓகே. ஸோ லாஸ்ட் ட்ரிப் வந்து முடிச்சாச்சு. கரெக்டாக மணி 6:02. இதுவும் 240 ரூபா காட்டுச்சு. பில்லு வந்து 190. எப்போவுமே அந்த ஊபரில் வந்து எனக்கு இதுதான் காண்டாகிற ஒரு விஷயம். காட்டுற அமௌண்ட் ஒன்று, பட் நம்ம அமௌண்ட் வந்துடும், பட் ஒரு அமௌண்ட் காட்டிட்டு அந்த அமௌண்ட் இல்லைன்னா அவ்வளோ காண்டாகுது. இது என்ன சொல்கிறது சொல்லுங்கள், காண்டாவில் ஒரு அமௌண்ட்டு. போன ட்ரிப் ஒரு ட்ரிப்னா பரவாயில்ல, போன ட்ரிப்பும் அப்படி பண்ணிட்டு இந்த ட்ரிப்பும் அப்படி பண்ணால் காண்டாக தான் இருக்கும். ட்ரிப்பு முடிச்சாச்சு. எவ்வளோ முடிச்சிருக்கேன்னு அங்கே போயிடலாம். கருணா வேறு வந்துன்னு இருக்கான். ஸோ கிளைமேட் எங்கே கரெக்டாக இருக்கேன்னா ஸ்கை வாக் பிரிட்ஜு. ஸோ எங்கே கரெக்டாக இப்போ வந்து நம்ம சேட்பேட் போனோம், கருணா அங்கே வந்துட்டுருக்கான். ஸோ என்ன அப்படின்னா எங்கே இருக்கோன்னா கரெக்டாக நம்ம அண்ணா நகர் ஆர்ச் பிரிட்ஜு. சொல்ல போனால் எல்லாருக்கும் புரிய போனால் அதான் ஆர்ச் பிரிட்ஜு. ஸோ ஆர்ச் பிரிட்ஜு வந்து ஏறிட்டு இருக்கோம். ட்ரிப்பு எடுக்கிறதுக்கே கடுப்பாகுது. ஒரு ட்ரிப் ஒன்று வந்துட்டு ஒன்று வர மாட்டேங்குது. ஒரு அமௌண்ட் ரேபிடோவில் அப்படி இல்லை, என்ன அமௌண்ட் காட்டுதோ அந்த அமௌண்ட் வந்து ரேபிடோவில் வந்துடும். ஸோ இதோட நம்ம ட்ரிப்பு முடிஞ்சுதா அப்படின்னா அதுதான் இல்லை. நம்ம ஓட்டணும், கருணாக்கு முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு ட்ரிப்பு இன்னும் ஓட்டணும். 4000 ரூபாய் எடுக்காமல் நம்ம போகக்கூடாது. ஸோ கருணாகிட்ட கேட்டுக்கலாம் எங்கே இருக்கான்னு கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரிப்பு வந்து எடுக்கிறதா என்ன இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக அவன் வந்துட்டு வெயிட் பண்ண போகிறான். அதை முடிச்சிட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி. கருணா வந்துனுக்கிறான். லொக்கேஷன் வந்து நின்ட்டோம். என்ன ஓட்டியிருக்கான் எவ்வளோ ஓட்டியிருக்கான்னு தெரில, வரட்டும் பார்க்கலாம். எனக்கு தெரில எவ்வளோ ஓட்டியிருக்கான்னு, பார்க்கலாம். நான் தான் அப்படி ஓட்டிக்கிறான்னு பார்க்கலாங்க. அண்டான்னு என்னடா எங்கடா சொல்ல, நீ தான் சொல்லணும். ஏன் காலியாக இருக்கிற இடமா பாரு. எங்கப்பா அங்கே விடலாமா? அல்லாங்க கரெக்டாக வந்துட்டான் மச்சான். பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 4000 ரூபாய் ஓட்டு வந்துட்டான். 4000 ரூபாய் ஓட்டு 6 மணி நேரத்தில் 4000 ரூபாய் டிராஃபிக்கில் ஓட்ட முடியாது. பாரு எவ்வளோ நாள் ஓட்டியிருப்பேன் நான். ஓட்டாங்க 6:02 கரெக்டாக முடித்தேன். இப்போ மணி என்ன 6 ஆகுது. அங்கேருந்து வரத்துக்கு டைம் ஆயிடுச்சு, 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு வண்டி எடுத்துன்னு வரத்துக்கு. ஸோ எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா ராப்பிடோவில் வந்து 1260 ஓட்டியிருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து ஊபரில் ராப்பிடோவில் வந்து எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா 1220 60 இல்லை சாரி 20 ஓட்டியிருக்கேன். ஊபரில் வந்து 1183. ஸோ ரெண்டுமே சேர்த்தா 2400. டிப்ஸு பார்த்தீங்கனாலே எப்படியோ ஒரு டிப்ஸ் ஒரு 100 ரூபா வந்துருக்கும். ஸோ 2500 ரூபா. இதில் 800 ரூபா டீசல் வந்து போயிடுச்சு. அப்போ நின்ன ப்ராஃபிட் வந்து 1700 ரூபா வந்து
1700 ரூபாய் என்ன கணக்கு? ஆமா 2500 ரூபா. 300 ரூபா டீசல் எவ்வளவு ஆச்சு? 300 ரூபாய் டீசல் இப்போ பாரு. 800 ரூபா டீசல். அப்ப நின்னது வந்து 1700 ரூபா. இன்னைக்கான ப்ராஃபிட், என்னோட ப்ராஃபிட். பைக் வர்சஸ் கார்ல இன்னைக்கு ஓட்டு வந்து 2500, எடுத்த ப்ராஃபிட் 1700. ஸோ அப்படியே இப்போ பைக்குக்கு தாவலாம். முச்சான் நீ சொல்லுப்பா, ப்ரூஃப் காட்டு, சொல்லு என்ன ஓட்டு. ப்ரூஃப் காட்டா? கரெக்டாக நான் காலையில் ஸ்டார்ட் பண்ணது வந்து கிலோமீட்டர் பார்த்துட்டேன் நான். சரி, கரெக்டாக சொல்லியிருப்பேன் நம்ம வீடியோவில் பார்க்குறவங்கள. கரெக்டாக 44,910 கிலோமீட்டர் ஸ்டார்ட். கிலோமீட்டர் ஓட்டிக்கிற அதை சொல்லு. அதெல்லாம் கணக்கு தெரியாது, நீங்கள் போட்டுக்கோங்க அவ்வளோதான். அதுக்கடுத்தது நான் அது முடிச்சது பார்த்தீங்கன்னா 45,669. எவ்வளோடா தெரியல எனக்கு. தெரியலையா? தெரியல, நீ இதுல போடு, எடிட்ல 150 கிலோமீட்டர் ஓட்டியா? எவ்வளவு? 150 ஓட்டடா. ஆமா, அதான் நீ போடு, அப்ப கணக்கு போடு. 150 கிலோமீட்டர் சொல்லு. அமௌண்ட் சொல்லு, எவ்வளவு ஓட்டுற? அமௌண்ட் பாருங்க, நல்லா சுத்துனேன் இன்னைக்கு. நான் சுத்தி வெயிட்டா போட்டு புச்சி போட்டுக்கிற. ஒரு புடியும் இதுல தெரியுது ஒரு அப்படிதான் ஜி. அமௌண்ட் போட்டுக்கிற. ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறது என் மூஞ்சி தெரியுதா பறிச்சு தெரியுதா? ஏங்க போல எல்லாம் 3 ரூபாவா ஒரு சொல்றா டேய். பாருங்க, ஒரு ஐடியில 628, வெறும் 2 ஆர்டர் தான் எடுத்துக்கிறேன். அது தெரியாதுடா. 28 ஒரு ஐடியில தெரியுதா? ஓகே. ரெண்டாவது ஆர்டர், ரெண்டாவது ஐடியில வந்து கரெக்டா 792 போட்டா பத்தியா? சாவடி வாங்க. 792 ஃபர்ஸ்ட், 792 ஒண்ணுல கூட்டிக்கிறேன். 792. அதுக்கு அடுத்தது இதை தள்ளி விட்டுறேன். சே, அதுக்கு அடுத்தது இருடா, அவ்வளோலாம் காட்டினா காட்டு தெரியுமா? தெரியுதுடா. தெரியாது மச்சி, நான் அதை எடிட் பண்ணும்போது பார்ப்பேன். ஒன்றில் வந்து 628, அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. 2 தான் ஓட்டினேன். 2 தாண்டா ஓட்டினேன் டோட்டல் ஏர்னிங். அதுவும் இல்லாமல் டிப்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து 37 ரூபா கொடுத்துப்பாங்க. அவ்வளோதான். இன்னைக்கு டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1457. இதில் மைனஸ் வந்து 250 ரூபா பெட்ரோலு. நீங்கள் டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1207 ரூபா. 1700. 500 ரூபா அதிகம். என்னோட 500 ரூபாய் எடுத்துக்கிறான். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நான் நிறைய ஆர்டர் மிஸ் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் இப்போ வரும்போது 500 600 வரும்போது அது டைமுக்குள்ள இது பண்றது தான், அது வருது வரந்தான். இப்போ நானும் ஓட்டினாலும் அந்த மாதிரி காட்டுவானுங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு போட்டதில் எப்பயும் போல சர்ஜி போடல. 50 ரூபாய் வரல. 50 ரூபாய்னா மொத்தமா ஓட்டணும். 12 மணி நேரம் ஓட்டினா தெரியும். அதுதான். அப்ப மொத்தமா நம்ம ரெஸ்ட் எடுக்கும் போது அவனையும் ஓட்ட வச்சேன்னு 1000 ரூபாய் வித்தியாசம் வரும். லாபத்துல வரும். ஏன்னா இந்த பெட்ரோல் இந்த டீசல் இந்த காசு வந்து அதிகமா காட்டிடும். கார்ல வந்து காசு அதிகமா காட்டிடும், ஆனா டீசல் அந்த அளவுக்கு அப்படியே குறைச்சு விட்டுரும். ஆனா பைக்ல பெட்ரோல் வந்து மேக்சிமம் நீங்க எவ்வளவு நேரம் ஓட்டினாலும் 10 ஹவர்லாம் ஓட்டினாலும் 400 ரூபாய் தான் போகுமே. இவங்கெல்லாம் 10 மணி நேரம்லாம் ஓட்டினா 1500 ரூபாய் கிட்ட போகும்ல. 1500 ரூபாய் 500 ரூபாய் டீசல் போகணும். மொத்தமாவே நீ 10 மணி நேரம் ஓட்டினாலும் 1500 ரூபாய் கிட்ட இவனுக்கு போயிடும். 1500 ரூபாய் 1200 ரூபாய் போயிடும் டீசல் மட்டும். டீசல் மட்டுமே. இது ஒரு நெகட்டிவ்ல கர்ணா வந்து 1200 ரூபாய் ப்ராஃபிட். இப்போ எவ்வளோ ஓட்டியிருக்கோம், எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணா 1200 ஓட்டியிருக்கான், நான் ஓட்டு வந்து 1800. 2 பேருக்கும் சேர்த்து 500 ரூபா வித்தியாசம் வந்து வருது. ஸோ வின்னர் வந்து ஆப்வியஸ்லி நம்ம தான். காரு தான் ஜெயிச்சிச்சு. பரவாயில்ல, வண்டி ஓட்டுறது கஷ்டம் இருந்தாலும் ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஒரு 500 ரூபா தான். இல்லை, நாங்கள் இது எப்படின்னா எனக்கே தெரியும், ஆனால் நான் அவன் தான் ஜெயிப்பான்ட்டு எனக்கு தெரியும். என்ன ஒரு முயற்சி, சரி நம்ம இதுமாரி பண்ணி போடுவோம், எப்படி வருதுன்ட்டு நம்மளுக்கு ஒன்று தெரியும் அப்படின்றதுக்கோசரம் தான். சரி காரா இதுமாரி ட்ரை பண்ண. உனக்கு மட்டும் லைட்டு வச்சுக்கிற, சரி எனக்கும் லைட்டு வச்சுக்கிற. அதெல்லாம் தொட்டுனே காதரா. அதுதான் இப்போ அந்த காரா பைக்கான்னு தெரியும் போது நம்ம இன்னும் கூடிய சீக்கிரத்துல காரு பைக் ஆட்டோ 3 பேர் நம்மள மாரி யாருன்னா ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறவங்க இருந்தாங்கன்னா 3 பேரை சேர்த்து ஒரு vlog மாரி பண்ணுவோம். சரிங்களா? vlog வந்து முடிஞ்சது. அதுவும் இல்லாம நண்பா சேனலை பார்த்துன்னு இருந்தீங்கன்னா வச்சுங்களேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படியோ 759 கிட்ட வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் கரை தான், பாதி கரை, கால்வாசி கரை தான். அது நீங்க சேர்த்து விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம சேனலை பாக்குறவங்க ரெகுலரா
நான் எப்படி கலாகலாலாம் பேசுவேனோ அதேமாரி எங்கள் அண்ணன் என் நண்பன் வந்து கொலன்னு பேசுவான். நல்லா இருக்கும் பாருங்க. சரி அசிங்கெல்லாம் பத்தல. அவ்வளோதாங்க, இதுதான் சொல்ல நினச்சேன். கார் வர்சஸ் பைக் இன்னைக்கான இது வந்து முடிச்சாச்சு. எவ்வளோ ஏர்னிங்ஸ்னு சொல்லியாச்சு. ஸோ இதே மாதிரி கர்ணா வீடியோவில் அடுத்த எதனா ஒரு சேலஞ்ச் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்க்குறேன். மறக்காமல் என் சேனலில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்பா நீ எதனா சொல்லணுமாப்பா சொல்லிட்டு. வேறு ஒன்றும் இல்லைங்க, வின்னரி வந்தான் எப்படியே இப்போ ட்ரீட் வைக்கணும் அவனுக்கு. போயிட்டு நம்ம போயிட்டு என்ன ட்ரீட்னா அதையும் பார்த்துருங்க. அது லாஸ்ட்டில் அப்படியே வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறோம். கர்ணா ட்ரீட் கொடுக்குறேன்ட்டு கட்சியில் ஐஸ்கிரீம் தான் வாங்கி கொடுத்துக்கிறான். என்னடா கத்தையில் வாங்கி தரேன்னா ஒத்தையில் வாங்கி கொடுக்குற மாதிரி ஐஸ்கிரீம் மட்டும் தான் வாங்கி கொடுத்துக்கிறான். சரி ஏங்க நான் என்ன சொன்னேன், வாடா ஸ்டீம் மிட்டாய்க்கு போகலான்டா அப்படின்னு. இவன் என்ன சொல்கிறான், வேணாம் நம்ம ஸ்டீம் மிட்டாய். அவன் ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிக்கிறான், எதுக்கு நம்ம வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. சரி ரைட்டு ஓகே, ஏதோ கட்சி இருக்க லாபம் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அவன் தான் வின்னர். ஆனா கௌதம் ராஜ் தான் வின்னரு. கௌதம் ராஜ் தானே? ராஜா காஜி இல்ல, கௌதம் பிரபுடா. கௌதம் பிரபு சாரி நீ சொல்லல. ஏன் யூடியூப் சேனல் தி லைஃப் ஆஃப் ஏகேக்குன்னா சொல்றான்னா ஏகே லைஃப்ன்ட்டான். அதெல்லாம் தப்பா சொல்றான். என்னன்னா லைஃப் ஆஃப் ஏகே அந்த சேனல்ல நம்ம வீடியோ வரும், மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா? எப்படியே ட்ரீட் குத்தாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு யாருக்குன்னா கொலாப் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. மச்சாவையும் பண்ணுங்க, இவனையும் கான்டாக்ட் பண்ணுங்க. இவனும் பண்ணுவான், நிறைய பண்ணுவான். கார் பத்தி எதுனா சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. இல்லை இவங்கிட்ட இருந்து எதுனா மாற்றணும் அந்த காரில் நீங்கள் ஓட்டுறது அந்த சஜஷன் கொடுங்க, அவன் மாற்றிப்பான் சரிங்களா? ரொம்ப கொடுக்காதீங்க, தலைவலி வந்துடும் அவனுக்கு. முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. ஆனால் நல்லா பண்ணுவான் அவன், கலகலப்புன்னு பண்ணுறவன். அவன் சிரிப்பு வந்து லைட்டாக அந்த விமல் ஒரு பத்தில் சொல்லுவார் பாருங்க, கலகலப்பில் சிரிச்சா சூர்யா மாரி இருக்கும்ன்ட்டு, அந்த மாரி சிரிப்பா போல. அப்படிலாம் இல்லை, இந்த பையன் கலாச்சி தள்ளுற போறீங்க கமெண்ட்ல. அப்படிலாம் இல்லை. சரி ஓகே, நாங்கள் போயிட்டு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு கொஞ்சம் வேலைகளை பார்த்துட்டு வீட்டுக்கு நான் வீட்டுக்கு போயிடுவேன். அவன் ஒரு மணிக்கு தான் வீட்டுக்கு போவான். இதோட முடிக்கணும், நம்ம 4 ரூபா முடிக்கணும் ஒரு நாளைக்குன்றதுல நம்ம ட்ரிப்பு. அவன் அதை கண்டினியூஸ் ஆகும். ஆனால் நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து என் சேனலில் வரும், 2வது பார்ட் 2 வந்து இவந்தில் வரும். மறக்காம பாருங்க. இந்த நான் என் சேனலில் போடுறதே ஃபர்ஸ்ட் பார்த்து அவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ள நெக்ஸ்ட் போடுவான் அவன், நாளைக்கே போட்டாலும் போட்டுருவான். இந்த மனசுதான் சார் கடவுள். அதுதான், அது போட்டேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு வந்து உங்ககிட்ட பேசுவான். இன்னைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம், கொஞ்சம் வேலைகள் பார்க்க போகிறோம் சரிங்களா? அவ்வளோதான்.